ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்கிறதுக்கு வாட்டர் ஹீட்டர் தேவைப்படும். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பழைய வாட்டர் ஹீட்டர் இருக்குது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த வாட்டர் ஹீட்டர் இது. இது பார்த்திங்கன்னா அன்சேஃப் கண்டிஷனில் இருக்குது. ஒயர்லாம் கட்டாக இருக்குது, டேப் போட்டி இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி இதில் ஒரு ஹோல்டிங் கிளிப் வரும், அந்த கிளிப்பு இல்லை. ஸோ அதனால் ஒரு கட்டை வச்சுருக்கு பக்கெட்டில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு. கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிருக்கு, ஒரு சேஃபான கண்டிஷனில் இல்லை. இந்த வாட்டர் ஹீட்டரை நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் ஹீட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டெஸ்டர் எடுத்துக்கலாம், ஒரு நைஃபு, ஷார்ப் நைஃப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் டேப், இன்சுலேஷன் டேப் சொல்லுவாங்க, இந்த டேப் எடுத்துக்கலாம். ஒரு கிளிப் பைப் கிளாம்ப் ஒன்று இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கம்பி எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு உட்டன் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் ஹோல்ட் பண்ணுறதுக்காக பக்கெட்டில் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த பீஸ் தேவைப்படுது. இந்த உட்டன் பீஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச்சஸ் இருக்குது. இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் உட்டன் பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். பக்கெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நம்ம 16 இன்ச்சஸ் இது கரெக்டாக இருக்கும். இப்போ பழைய உட்டன் பீஸ் வச்சுருக்கோம், இது பார்த்திங்கன்னா ஒரு 20 இன்ச்சஸ் இருக்குது. இது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த கட்டை இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளக் பாயிண்டில் சொல்லுவோம்ல, அந்த ப்ளக் 3 பின் ப்ளக் இது. இதில் பார்த்திங்கன்னா ஃபேஸ், நியூட்ரல், எர்த் இருக்கும். இந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ளக்கில் பார்த்திங்கன்னா கீழே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணாதீங்க, மேலே 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டாப் ஓப்பன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஒயரை ப்ளக் பாயிண்டில் கனெக்ஷன் கொடுக்கலாம், ப்ளக்கில் கனெக்ஷன் கொடுக்கலாம். க்ரீன் பார்த்திங்கன்னா நியூட்ரல், ரெட் பார்த்திங்கன்னா ஃபேஸ், இதில் பிளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது எர்த்து. இந்த 3 ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது யாரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடு ஃபேஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நியூட்ரல், மேலே பார்த்திங்கன்னா எர்த்து. ஃபேஸ் ரெட்டு, எர்த்து நியூட்ரல் க்ரீனு, எர்த்து பிளாக். ஸோ இது 3 கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, டன்.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்டிங் கிளாம்ப் இல்லை இதில். ஸோ அந்த ஹோல்டிங் கிளாம்ப் இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணோம்னா, நம்மக்கிட்ட ஒரு பைப் கிளாம்ப் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பெண்ட் பண்ணி இதில் ஒரு ஹோல்டிங் கிளாம்ப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெண்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கிளாம்ப் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த இந்த உட்டன் பீஸில் நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த கிளாம்பை வந்து நம்ம வாட்டர் ஹீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டிங் கிளாம்ப் ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இந்த உட்டன் பீஸில் வச்சிட்டோம்னா பக்கெட்டில் இன்சர்ட் பண்ணோம்னா இது பக்கெட்டில் இருக்கும். வாங்க இப்போ இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வாட்டர் ஹீட்டர் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அதை ஒரு 2-3 செகண்ட் அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த வாட்டர் ஹீட்டர் சுற்றி ஒரு வேவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஹீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தண்ணியில் உட்கார்ந்து கொண்டு கை வைக்காதீங்க. அது நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும். பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆகுது, ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அன்சேஃபான கண்டிஷனில் இருந்த வாட்டர் ஹீட்டரை நம்ம ஒரு சேஃபான கண்டிஷனுக்கு மாற்றிட்டோம். இப்போ இந்த வாட்டர் ஹீட்டரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.